கோட்டையம்மா செவரை தாண்டி வர முடியுமா? அவ்வளவு தைரியம் இருந்தா என் கழுத்துல முத்தாரத்தை அறுக்க வந்தானே. கோபால தங்கச்ச நாய் கட்டா எவ்வளவு ஒரு திமிர் இருந்தா எங்க கோட்டையை தாண்டி வந்துக்கிறா மும்முறையை போடுவேன். அதனால தந்தையிட ஆட்டு சென்று உங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி தரேன்டா. ஓடிவா. விட்டு சிறிது நேரம் கோட்டைக்கு ஓய்வு எடுத்தப்பா. யாருன்னு தெரியலப்பா. கழுத்துல முத்தாரத்தை அறுக்கு வந்தான்பா. கத்திருக்கும் போது முத்தாரத்தை அறுத்திருக்கிறோம். சும்மா விட்டு அப்பா நாதார் உன்னுடைய மகள் அவனை சும்மா விடுவேனா? அவனை அழைத்து கொண்டு வாடா. கொண்டு வா. என்னடா அவனை இழுக்க முடியல. ஈக்கிற வர மாட்டேன். அவனை இழுக்க ஒரு ஆம்பல் தான் பாப்பா. உடம்புல தகுதி இருந்தாலே உடம்புல ஆன்சு ஒண்டா ஆன்சு நாட்டுக்கு பாத்துக்கணும். காட்டுறேன். என்னால கூட இருக்க முடியல. அவன் என்ன அவன் எந்த கடையில தான் அச்சு வாங்கி சாப்பிடறானு அம்மா. நானும் எந்த கல்லையும் அச்சு வாங்கி தரேன். எனக்கு பேரு அவரு அம்மா. எம்மா சூத்து காட்டு மாறியாத்தா. கூத்து போட்ட மாதிரியா? கூத்து போட்ட மாதிரியா? 2 பேரும் மட்டும் வா. சரியான திருடன். திருடெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. முதல்ல அவன் முகப்படி அகத்துன்னு மாதிரி ஆளு இருக்கு. நம்ம கிட்ட வச்சுக்க மூஞ்சி மார்க் போட்டு மூஞ்சி மாறி என்னடா சொல்றான்? மூஞ்சில மார்க் போடுதா? என்னடா அவனும் கத்தி என்று ஓடி வரான், நீயும் ஓடி வர. எத்தனை கத்தி வந்தாலும் நமக்கு நாட்டில் ஒன்றுமே செய்ய முடியாது. பார்ப்பதற்கு தீவிரவாதி மாதிரி இப்பேற்பட்ட திருடனை விட்டு வைக்கவே கூடாது. திருடர்கள் தொல்லையே அகன்று போக வேண்டும். இவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அப்படியே மாட்டி
ஸ்பீக் அப்படியே போட அவனா பேமா ஊனி வர மாட்டா பேமா ஊனி மச்சான் மேல ஏறி நெல்லு தம்மால் நான் சொல்லும் போது இழுத்துரு ஐயா என்னடா என்ன அவன் இருக்கலாமா ஆனால் ஒரு நிபந்தனை என்னங்க 1 2 3 என்று சொல்லுவேன் இழுத்து விட வேண்டியது ஒரே வார்த்தை அப்படியே சொல்லிட்டா 3 நாங்க இழுத்துறோம் நீ பேசக்கூடாது சேர்த்தாங்க என்னுடைய கட்டளை தான் சேர்த்தா நீ ஜாக்கிரதையா இருங்க டேய் மச்சான் 1 2 3 ரெடியாடா சொல்லணுமா சொல்லுங்க 1 2 3 கம்முனேட்டு அதை இருக்கு தெரியல உனக்கு ஒரு மனுஷனாங்கிற பாரு என்ன பண்றீங்க ரெடிங்க சொல்லவா 1 2 3 சேர்த்து புட்டு நானு வச்சு பச்சா பாரு அவனுக்கு சொல்லட்டுமாடா சொல்லட்டுமா 1 2 இதுலாமா எங்க அம்மா ஏகினி ஆத்துட்டாங்க வான அசிமாக்குதுன்னு காவலில ஜாக்கிரதையோடு இருக்கு சேர்த்தாங்க ஒவ்வொருவரும் கடமையில் ஜாக்கிரதையோடு இருக்கு சொல்லட்டுமா 1 2 3 கணக்கு தெரியல நீ முன்னு பையன் கணக்கு தேர்வால வந்து உயர வாங்க சொல்லட்டுமா 1 2 3 இளம்பரி எதற்காக தூக்கு தண்டனையை தடுத்து நிறுத்துகிறாய்? அப்பா எதற்காக தெரியுமா? எதற்காக? நம்ம அரண்மனையில் எத்தனை வாயற்படி இருக்கிறது? 108 வாயற்படிகள் இருக்கின்றது. 108 வாயற்படி எத்தனை காவலர்கள்? 108 காவலர்கள் இருக்கின்றார்கள். வெளிப்புறத்தில் 2000 பேர், உள்புறத்தில் 1000 பேர் இருக்கின்றார்கள். அப்பா அப்படியா? அப்படி இருக்கும்போது நம்ம கோட்டை எப்படியாப்பட்ட கோட்டை? அந்த 3000 காவலர் இருந்தாலும் என்னோட கைது முத்தாரத்தை அறுக்க வந்தாரு. உன்னுடைய கழுத்து முத்தாரத்தை அறுத்தானே, இவன் எப்பேற்பட்ட வீரனாக இருப்பான்? ஆமாப்பா, ஆமா. அதனால் இந்த விஜயபுரி நாட்டில் அமைச்சர் பதவி கொடுங்கப்பா. டேய் காவலா, கடை என் மகள் கூறுவதை பார்த்தாயா? அவருடைய திறமையே திறமை. ஆமா ஆமா. ஏனென்றால் 3000 பேர் காவலர்கள் இருக்கின்றார்கள். இத்தனை பேரும் தாண்டி வந்து மீறி உள்ள வந்திருக்கா அவன் திறமையை பாராட்டு. முத்தாரத்தை அறுத்திருக்கிறார் என்றால் அவன் எப்பேற்பட்ட திறமைசாலி. நமது நாட்டில் அமைச்சர் பதவி அமைச்சர் பதவி அவருக்கு கொடுத்திருக்கிறார். நியாயம்தானே? ஆமா. அதுக்கு வா. ஆமா. பல்லங்க கோட்டையை சேர்த்தவன், பல்லங்க கோட்டையை சேர்ந்த பைரவர். இனி முதல் உனக்கு இந்த திருட்டு தொழிலை இருக்கவே கூடாது. எதற்காக? இந்த நாட்டுக்கு ஒரு அமைச்சராகவே பணியாற்றுவேன். அப்படியா? அடுத்து அமைச்சர் அமைச்சர் இனி முதல் கொண்டு தங்களையோ என் நாட்டு மக்களையோ கண்ணிமை போல் காத்து ரட்சிப்பதுதான் இந்த பைரவனுடைய கடமை. இந்த முதுகு எலும்பாகவே இருக்கிறேன். நாட்டு மக்களை கண் இமை போல் காத்து ரட்சிக்க வேண்டும். சென்று வரட்டுமா? அப்பா நான் பணத்துக்கு போயிட்டு வரப்போ. ஆமாப்பா, பணத்துக்கு போயிட்டு வரப்பா. உடனே போயிட்டு ஜாகிரதை ஆட்சின்னு வரும். என்ன ஒரே அளப்புற உள்ளது?
அந்த அளப்பறையும் கிடையாது. டேய், நான் ஒன்று நினைத்து இந்த கோட்டைக்குள் நுழைத்தேன். ஆனால் எனக்கு கிடைத்ததா பார்த்தாயா? இந்த நாட்டினுடைய அமைச்சர் பதவி. அமைச்சர் பதவி அது மட்டுமே இந்த நாட்டினுடைய இளவரசி என்னுடைய வளைக்கோல். இந்த இரண்டை வைத்து இந்த விஜயபுரி கோட்டையை என் வசமாக்கி காட்டுகின்றேன். பின்தொடர்ந்து